தமிழகத்தில் 2020 சட்டமன்ற தேர்தல் முடிந்துவிட்டது. தனிப்பெரும் கட்சியாக விஜய் அவர்களுடைய தவிக கட்சி அதிக எண்ணிக்கையில் ஆட்சி அமைக்க வேண்டி கோரி நிற்கிறது. 108 அவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை மற்றும் காங்கிரசினுடைய 5 உறுப்பினர்கள் எண்ணிக்கையோடு அது களத்தில் ஆட்சி அமைக்க உரிமை கோரி நிற்கிறது. இன்று வரை ஆளுநர் அவர்களை ஆட்சி அமைக்க அழைக்கவில்லை. அவர்களும் மத்திய அரசும் சொல்கிற காரணம் 118 எண்ணிக்கையை அவர் சமர்ப்பிக்கவில்லை. அது இல்லாமல் ஆட்சி அமைக்கிற பொழுது குதிரை பேரத்திற்கு வழிவகுக்கும் என்கிற முறையில் குதிரை பேரம் இந்தியா முழுக்கவும் எவ்வளவு நடந்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒரு புதிய கட்சி குதிரை பேரத்தில் ஈடுபட முடியுமா? ஆளும் கட்சிக்கு என்பதை உங்களுடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இன்றைய நிலையில் மறுப்புகள் வெளியிடப்படாமல் நேர் எதிர்நிலையில் நின்று அரசியல் செய்த அதிமுக மற்றும் திமுக கூட்டமைப்பு ஆட்சி அமைக்க முயற்சி செய்கின்றன என்கிற கேசியங்கள் அல்லது ஊடகங்களால் கட்டமைக்கப்பட்ட பரப்புரைகள் 2 நாட்களாக கொடிகட்டி பறக்கின்றன. எடப்பாடி பழனிசாமி 118 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்கிற முறையில் செய்திகள் உலா வருகின்றன. இதை திமுகவோ அதிமுகவோ இன்று வரை மறுக்கவில்லை. அப்படி அவர்களுக்கு 118க்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறதா என்று சொன்னால் கம்யூனிஸ்டுகள் மற்றும் விசிக, பாரதிய ஜனதா கட்சி உட்பட எல்லா கட்சியினரையும் சேர்ந்த ஆதரவின் அடிப்படையில் மட்டுமே அது சாத்தியம். அம்மா மக்கள் கட்சியினுடைய ஒரு எம்எல்ஏ அவர் முழுக்க திமுகவினுடைய எதிர்ப்பிலே வாக்குகளை பெறுகிறார். அது அவருடைய பிராந்திய பகுதிகளிலே ஜாதி சார்ந்த பல கூறுகள் திமுகவுக்கு எதிர்நிலையில் இருப்பதாகத்தான் இருக்கிறது. பிறகு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு உறுப்பினரையும் வெளியேற்றினால் மட்டும்தான் அது மதசார்பற்ற என்கிற பெயரை வைத்திருக்கிற திமுக கட்சிகளை சார்ந்ததாக இருக்க முடியும். பிறகு இப்பொழுது விஜய் ஆதரவுக்கு வருகிற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் 2 கட்சிகளும் இணைந்தால் மட்டுமே அந்த இலக்கையும் அடைய முடியும். இப்படி பல பாமக கட்சிகளுடைய நான்கும் பாமக கட்சி இடம்பெறுகிற பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய நிலை எங்கே? இப்படி பல சிக்கல்களை கொண்டிருக்கிற அந்த கூட்டு 118 என்கிற அந்த எண்ணிக்கையை அடைவதற்கு இந்த கட்சிகள் எல்லோரும் ஒருமித்த ஒரு ஆதரவினை அளிக்கிற ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டியது திமுக மற்றும் அதிமுகவுக்கானது. சரி, இந்த கூட்டணி உருவாகி ஆட்சி அமைத்தால் இந்த 2 கட்சிகளும் மக்களிடம் அம்பலப்பட்டு போவார்கள். இவ்வளவு நாட்கள் தாங்கள் இருவரும் பிரிந்து நின்று மக்களை ஏமாற்றினோம் என்கிற கூற்றினை அல்லது சொல்லப்பட்ட கேசியங்களை உண்மையாக்கியதாக ஆகும். எதிர்காலம் என்னவாகும்? பிறகு யாரை எதிர்த்து இவர்கள் அரசியல் செய்வார்கள்? அப்பொழுது விஜய் என்பவர் மிகப்பெரிய ஆளுமையாக இந்த மக்களிலே இன்னும் கூடுதலாக பார்க்கப்பட்டு அவர் இன்னும் தொடர்ந்து பல ஆண்டுகள் ஆட்சியில் நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அவர் பெறுவார் என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இருக்கிற எம்எல்ஏக்களில் சிக்கல்கள் உண்டானாலும் அடுத்த தேர்தலில் ஒரு புதிய எம்எல்ஏக்களோடு அவர் அதிகாரத்தோடு ஆட்சியை பிடிப்பார் என்பது என்னுடைய பார்வை. இதில் இன்னொரு நுட்பமான ஒன்று என்னவென்றால், கம்யூனிஸ்ட் கட்சிகள் 2ம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் 2 கட்சியையும் தங்களுடைய அடிமை நிலையில் வைத்து கொள்வதை திமுக மிக செவ்வனே செய்கிறது. பாமகவுக்கு சில காரியங்களை செய்திருக்கிறால் அதை அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் தன்னுடைய
அடியிலே நிறுத்தி வைத்து கொள்ள முயல்கின்றன. தமிழகத்தில் இருக்கிற கட்சிகள் சுதந்திர போக்கோடு செயல்பட்டு வந்த நிலையிலிருந்து மாறி இன்றைய நிலையில் தனித்த கருத்துக்களோ அல்லது தனித்த செயல்பாடுகளோ அற்று இருக்கிறார்கள். என்ன நிகழ்ந்தாலும் 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற விசிகே, 2 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற கம்யூனிஸ்ட், 2 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் மூன்றும் விஜய் ஆதரித்து விஜயோடு பேசி தரமான ஒரு 5 ஆண்டுகள் நீடிக்கக்கூடிய ஒரு அரசை உருவாக்கும் பொழுது நாளை விஜயோடு சேர்ந்து பணம் இல்லாமல் அதிக தொகுதிகளை பெறுவதற்கும் விஜயை தொடர்ந்து அரசியலில் நிற்க வைப்பதற்கான வாய்ப்பினை அவர்கள் பயன்படுத்துவது என்பது எத்துணை அழுத்தங்கள் வந்தாலும் செய்வது தமிழகத்தில் அந்த கட்சிகள் பணமில்லாத ஜனநாயகத்தை உருவாக்குவதற்கான முதல் படியாக நான் பார்க்கிறேன். இவர்கள் பணம் மற்றும் ஜாதிய பிரித்தாளும் அரசியல் மூலமாக கோலோச்சி வந்தவர்கள். அதிலிருந்து பிறண்ட ஒரு பாதை உருவாவதை இந்த ஆண்டைகள் விரும்பவில்லை. இந்த ஆண்டைகள் கலைஞர் போன்ற ஒரு எந்தவித குறைகளுமற்ற ஆண்டைகள் சொல் கேட்கிறவர் ஒருவரை தலைமையில் வைத்து தங்கள் அதிகார ஜாதிய நில உடைமை சமூகத்தின் எதேச்சிய போக்கை இதுவரை தமிழகத்திலே அடிமட்டத்திலே கோலோச்சி வந்திருக்கிறார்கள் என்று மேயரை தூக்கி எறிவோம் என்கிற அகந்தை வெற்றி பெற்று ஒரு பதவியில் இருக்கிறார். தாங்கள் உதவியால் தான் அவர் வெற்றி பெற்றார், அவர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்பதெல்லாம் ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு அடிநாதத்தையே தகர்க்கும் செயலாகும். ஒருவர் உள்ளாட்சி தேர்தல்களில் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுபவரை தங்களுடைய ஜாதி அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய சேர்மன் பதவிகளை பறிப்பதும், பட்டியலின மக்களின் கிராம பஞ்சாயத்து தலைவர் பதவியை வெற்று செக்குகளில் கையொப்பமிட்டு அதை பெற்று வைத்து கொண்டு அவருக்கு கூலி கொடுத்து அனுப்புகிற போக்கு தமிழகம் முழுவதும் நீடிக்கிறது. இது நாளையும் இவர்கள் தொடர்ந்து, அது அதிமுகவோ திமுகவோ இவர்கள் ஆட்சியில் இருந்தால் அது தொடர்ந்து நீடிக்கும். இன்றும் ஜாதி பெயரால் ஊர்களை அழைக்கிற போக்கு அரசு தாஸ்தாவேஜுகளில் தொடர்ந்து இருக்கிறது தமிழகம் முழுவதும். ஆனால் சட்டப்பேரவையில் காலனி குறித்து பேசுகிறார்கள். பரச்சேரி என்ற பெயர் வேண்டாம் என்று அந்த மக்கள் போராடுகிறார்கள், தீர்வுகள் எட்டவில்லை. 1000 வீடுகள் இருக்கிற பட்டியலின மக்களை 4 பஞ்சாயத்துகளில் பிரித்து 300 வீடுகளாக பிரித்து வைத்து அவர்கள் ஒருமித்த ஒரு பஞ்சாயத்தாக உருவாவதை தமிழகம் முழுவதும் தடுத்து வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதையும் தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயாரிப்பதில் பிரித்து பல பகுதிகளுக்கு தூக்கி வீசுவதையும் இவர்கள் இன்று வரை தங்களுடைய ஆண்டை மனோபாவத்தில் செய்து கொண்டிருக்கிறார்கள். கொடியேற்ற அனுமதிக்காத விசிகேவினுடைய கட்சி கொடியேற்ற அனுமதிக்காத தமிழகம் சமூக நீதி பேசுகிறது. அதற்கு அவர் இன்றும் அவர்களுடைய பிளாஸ்டிக் சேரில் அமர்ந்து அவர்களோடு பேசிக்கொண்டிருப்பது முடிவுகள் எடுக்க முடியாத அல்லது திறன் கொள்ளாத தலைமைகள் உருவாகியிருப்பதை சுட்டி காட்டுகின்றன. கலைஞர் இருக்கும் காலகட்டத்தில் தொலைநோக்கு பார்வையோடு இது எப்படி வரும், நாளை பாரதிய ஜனதா ஆளுமை செலுத்துகிற ஒரு நிலை உருவாகும் என்று கணித்தால் அவர் அப்பொழுதே தங்களிடம் இருக்கிற கட்சிகளை அனுப்பி ஒரு ஆட்சியினை உருவாக்கி இருப்பார். அதிமுகவுக்கோ இல்லை அங்கே இருக்கிற பிற கட்சிகளுக்கோ வாய்ப்பினை நல்க மாட்டார். அவர் ஒரு இடத்தில் இதை செய்ததை நான் பார்த்திருக்கிறேன். அந்த முடிவெடுக்கிற வல்லமை அல்லது தன்னோடு இருப்பவரோடு பேசி தனக்கு இருக்கிற செய்திகள் வாயிலாக தான் பெற்றதை வைத்து பல முடிவுகளை திறம்பட எடுத்திருக்கிறார். அவர் மீது எனக்கு எண்ணற்ற விமர்சனங்கள் இருக்கின்றன. பிரித்தாளும் அரசியல், வணிக சங்கத்தை 2ஆக உடைத்து இப்பொழுது இருக்கிற விக்ரமராஜாவை உருவாக்கியவர் அவர்தான்.
வெள்ளையன் என்கிற ஒரு நபர் தமிழகம் முழுவதும் அந்த வியாபாரிகள் சங்கத்தை மிகச்சிறப்பாக நடத்தி அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உலகறிய செய்தவர். அவர் இவருடைய பேச்சை கேட்கவில்லை என்பதற்காகவே இப்பொழுது இருக்கிற விக்ரமராஜாவை உருவாக்கினார். அவர் சுயநலத்தோடு தன் பிள்ளைகளுக்காகவே வணிகர்களை பயன்படுத்துகிறார். இது போன்ற பல செயல்களில் எனக்கு அவர் மேல் வேறுபட்ட கருத்து இருந்தாலும் பல நேரங்களில் நல்ல முடிவுகளை எடுத்தவராக கலைஞர் அவர்களை பார்க்கிறேன். இந்நிலையில் அவர் இருந்திருந்தால் இப்பொழுது தாவேக ஆட்சி அமைப்பதற்கான அத்தனை உறுதுணைகளையும் செய்து அதை ஆட்சிக்கத்தில் அமைத்து அடுத்த முறை மிகப்பெரிய ஒரு பலத்தோடு ஆட்சியில் அமர்ந்து அவரால் மாநில உரிமைகளையும் மக்களுக்கான உரிமைகளையும் அவர் பாணியில் பேசி கிடைக்க வேண்டியவை இல்லை என்றாலும் குறைந்தபட்சம் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆக தலைமைகள் சரியான தலைமை பண்போடு இயங்காமல் போவது தமிழகம் வீழத் தொடங்கும், வியாபாரங்கள் படுக்கத் தொடங்கும், மக்களுடைய வாழ்வாதாரம் அழியத் தொடங்கும். பாரதிய ஜனதா கட்சிகளுக்கு சார்ந்த ஒரு அரசு முறை வந்தால் நாம் மத்திய பிரதேசத்தில் வாழ்வதற்கு போன்று நம்மளுடைய வாழ்வியலை மாற்றிக்கொள்ள தயாராகுங்கள். மத்திய பிரதேசத்துக்கு எல்லோரும் ஒரு முறை சென்று வந்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நம் வாழ்க்கை அப்படி வாழ்வது நமக்கு நலம் பயக்கும் என்கிற முறையில் நாம் எல்லோரும் ஒரு முறை ஹிந்தி மாநிலங்களுக்கு பயணப்படுவோமாக. விஜய் ஆட்சி அமைக்காமல் போனால் நாம் எங்கே நிற்போம் என்பதை அறிவதற்கு வாருங்கள் செல்வோம். வட இந்திய மாநிலங்களில் அரசியலும் வாழ்வாதாரமும் வீழ்வதற்கான பாதையை அறிவதற்கும். நன்றி, வணக்கம்.